நம்ம ராமசாமி விருதை கொடுத்துருக்காரு கனிமொழி ராமசாமி விருது அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ராமசாமி பேரில் விருது வாங்கினா நமக்கெல்லாம் அசிங்கம், நம்ம கொடுத்தாலும் வாங்க மாட்டானாலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரே சந்தேகம், அவருடைய லட்சியம் நிறைவேறி விட்டதுங்கிறார் கனிமொழி. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே ஒரு கனவு இருக்கும். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கனவு, அது தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்ற அதே விருதை, பெரியார் விருதை இன்று பெற்றிருக்கிறேன். அதை என்ன விஷயம் அப்படின்னா, எங்கள் அப்பா வாங்கினார் ராமசாமி விருது, அது கரெக்டு. உங்கள் அப்பாவுக்கு கொடுத்ததும் ரைட்டு தான். ஏன்னா ராமசாமி 2, அவர் 3, நீங்கள் 2, கல்யாணத்தை சொல்கிறேன். அதனால் கருணாநிதிக்கு கொடுத்ததும் விருது சரி, உங்களுக்கு கொடுத்ததும் சரி. அதை சொல்கிறார். எங்கள் அப்பாவுக்கு பிறகு எனக்கு கிடைத்தது பெரிய பெருமை அப்படிங்கிறாரு. ஆனால் ராமசாமியை பற்றி இந்த தமிழ்நாட்டில் என்ன உங்களுக்கு தெரியாது. அவர் செல்பாளர், சாமி செல்பாளர் சொல்லி நிறையா அசிங்கங்கள் எல்லாம் பண்ணவர். ஆனால் அவர் ஊழல் செய்ய மாட்டார், அவருக்கு பிடிக்காது. ஆனால் எல்லாட்டையும் காசு கேட்பார். கல்யாணத்துக்கு போனால் காசு கொடு, மீட்டிங்கு போனால் இடைக்கு ஏலக்காய் கொடு, எப்படிலாம் கேட்பார். ஆனால் அரசாங்க சொத்தை கொள்ளையடிக்க மாட்டார். அவருக்கு அந்த எண்ணம். அது ஒரு விஷயத்தில் ராமசாமியை நம்ம பாராட்டலாம். அப்படி இருக்கும்போது 2Gயில் 1,76,000 கோடி கொள்ளையடித்த இந்த பெண்மணிக்கு, திகார் ஜெயிலில் வந்துக்கிட்டு 6 மாதம் ஜெயிலில் இருந்த இந்த பெண்மணிக்கு ராமசாமி பேரில் விருது கொடுத்தா ராமசாமியின் ஆத்மா மன்னிக்குமா? நிச்சயம் ராமசாமியோட ஆத்மா நிச்சயம் உங்களை மன்னிக்காது. காரணம், ஊழலுக்கு அவர் அந்த எப்போவுமே எதிராகத்தான் இருந்தார். ஊழல்வாதிகளான உங்களுக்கு ராமசாமி கருணாநிதிக்கு கொடுத்தது தப்பு தான். கல்யாணம் பண்ணதில் வேணால் உங்களுக்கு தகுதி வந்திருக்கலாமே ஒழிய, ஊழல் பண்ணதில் ராமசாமி விருது ராமசாமி ஆத்மாவை உங்களை மன்னித்திருக்காது.